ஆளாளுக்கு ஒவ்வொரு சமையல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை. தனியா எவ்வளவுதான் சமைச்சு வச்சாலும் யாரும் இங்க சாப்பிடுறது இல்ல. எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. அதான் மிச்சம் மீதி புள்ளி வைக்கிறா பொடிச்சி சொக்குறா, புள்ளி வைக்கிறா பொடிச்சி சொக்குறா. ஐயோ அவசரம் ஐயா, பாத்து வரக்கூடாது. விழுந்துட்டியா? எழுந்து. முடியல, தூக்கி விடு. வலிக்குது. எங்க வலிக்குது? இங்க வலிக்குது. ஐயோ கீழே விழுந்தா இங்க வலிக்கும். எந்த படத்தை திருட்டு தோலை தூக்கி இங்க போட்டிருக்கானே, ஓரமா போடக்கூடாதா? என்ன உங்க பொண்ணு பண்ண வேலைதான். ஏமா படத்தை தின்னீங்க, தோலையும் தின்னு இருக்கப்படாதா? ஐயோ போச்சு போச்சு. உடம்பு தோலை உரிச்சு வளர்த்துருந்தீங்கன்னா இந்த வாழைப்பட தோல் இங்க தெரியுது. யார விட வைக்க திட்டமிட்ட? நீ தப்பிச்சுக்கிட்ட நினைச்ச காலை உடைச்சு கழுது. போயிட்டு போய் எடுத்துட்டு வா. என்னையா முறைக்கிற? எல்லாம் ரெடியா இருக்கு. நீ போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க கொட்டிக்க. பொறுக்கிட்டு போ. தெரியும். இதுவே சலூன்ல இருந்து 500 ரூபாய்க்கு பில் வந்திருக்கு. ஆமாங்க, தம்பிங்க 2 பேரும் ஸ்டெப் கட்டிங் பண்ணிக்கிட்டாங்களாம். அதுக்கு இவ்வளவு செலவா? ஆமாங்க, ஸ்டெப் ஸ்டெப்பா போய் தாங்களே ஸ்டெப் கட்டிங் பண்ணிக்கணும். ஐயோ கடவுளே, இதுவே எவ்வளவு பில்லு? அது பெரிய தம்பி காருக்கு போட்ட பெட்ரோலுங்க. இவ்வளவு பெட்ரோல் போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க? ஊரை சுத்துறானா? வீட்டை சுத்தினா இவ்வளவு பெட்ரோல் எதுக்குங்க? இது என்ன கண்டினியூட்டியா? எப்ப பார்த்தாலும் ஒரே இட்லி, ஒரே வடை, சாம்பார், சட்னி. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன்டா. ஒரு சாண்ட்விச் கிடையாதா? என்னப்பா டிஃபன் இது? நானும் வெளியில போறேன், எனக்கு இங்க வேணாம். ஐயா தம்பி சாப்பிட்டு போங்க, நல்லா சூடா இருக்குல்ல. சூடா இருந்தா நீ கொட்டிக்க, இல்லன்னா குப்பையில கொட்டு. என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? நல்லாதானே இருக்கு. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. வீட்டு சாப்பாடு அருமை எப்படி தெரியும்? என்ன அது? பசங்க பாதி சாப்பிட்டு நல்லா இல்லன்னு வச்சிட்டு போயிட்டாங்க, அதான் சாப்பிடுறேன். தக்காளி சாம்பார் பிரமாதம். நீ தானே வச்ச? ஐயோ உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? எச்சியா சாப்பிடுற? வியாதி வரும்யா. சனியனே, என்ன திமிரேறி போச்சா? கையக்கார உடைச்சிருவேன் வேலைக்காரன் நாயே. நீ முன்னாடி வந்தாலே தடுத்துரும். போற காரியம் உருப்பட்ட மாதிரிதான். நல்ல வேலை, ஏதோ அவசரமா வேலையில போயிட்டு இருக்கான். இல்லன்னா உன் பல்ல உடைச்சிருப்பான். போயா, இந்த ஆளை தொடப்பத்தாலேயே ரொம்ப நாள் அடிக்கணும்னு ஆசை. இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. குப்புசாமி ஃபுல்லா போட்டிருக்கியா? என்ன தம்பி எனக்கு பழக்கம் இல்லாத சொல்றேன். யோ காருக்கு பெட்ரோல் ஃபுல்லா போட்டிருக்கியான்னு கேட்டேன். காருக்கா பெட்ரோல் ஃபுல்லா போட்டு வெளியில நல்லா நிக்குது. உனக்கு என்ன கண்ணு குருடா? எதிரில் ஆள் வர தெரியல? முக்கியமான காரியமா போகும்போது பூனை மாதிரி குறுக்க வரைய. போற காரியம் மட்டும் சரியா நடக்கல. ஆமா, இவர் என்ன கிழிக்க போறாருன்னு தெரியாது. அட கடவுளே, இன்னைக்கு யார் முஞ்சிர முழிச்சேனோ. அந்த ஜக்கு கிட்ட போய் பழைய பங்களாவை காலி பண்ண சொல்லையா? கண்டிப்பா காலி பண்ண சொல்றேன். உலகாரப்பைய நம்ம கிட்ட என்ன சொன்னா, நான் கூல்ட்ரிங்க் கடை வச்சுக்கிறேன்னா, இப்ப என்னடா சாராய ஃபேக்டரி நடத்துறான். மொத்த பார்த்த உடனே நினைச்சேன் திருட்டு பைய. நீதான் சொந்தக்காரன், நல்லவே இடம் கொடுங்கன்னு சொன்னீங்க. முதல்ல போய் அவனை காலி பண்ண சொல்லையா? ஹலோ டாட், குட் மார்னிங். ஆபீஸ் போயிடுறேன். பாய். ஏயா குப்சாமி, இவன் ஆபீஸ் வேலையை ஒழுங்கா கவனிக்கிறானா? ஒழுங்கா கவனிக்கிறான்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் மத்ததெல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஐயோ இருங்க, என்ன அவ்வளவு அவசரம்? ஐயோ போனீங்க, கொஞ்சம் இருங்க. ஹலோ. ஹாய் பிந்து, நான் விசு பேசுறேன். பிசினஸ் முடிச்சாச்சு. பெட்டி நிறைய பணம், மனசு நிறைய ஆசை. இதோ புறப்பட்டேன். இப்பவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க நீங்க எப்ப போறீங்க? பணத்தை அள்ளி கொட்டிருக்கேன். ஃபுல் நைட் இங்க தான். ஆமா, யார் அது?
பாம்பேல இருந்து ஒரு ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, என் கண்ணு இல்ல, இப்ப வேண்டாமா? என்ன பிந்து, உன் நினைவுல நான் துடிச்சிட்டு இருக்கேன், மறுக்காத. நான் இப்போ கண்டிப்பா இப்ப புறப்பட்டு வரேன். சரி வாமா. என்ன இப்ப வர சொல்லிட்ட? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னதான் நீங்க விடிய விடிய கொஞ்ச நாளும் அப்பப்போ உங்களுக்கு இன்டர்வல் தேவைப்படும்ல, அந்த நேரத்துல அவன் சமாளிச்சுக்கிறேன். என்னது அவனையா? இல்ல, அவளேன்னு சொன்ன. எல்லாரையும் சமாளிப்பேன். சரி, நான் ஸ்டடி பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த இடத்தை நான் 99 வருஷம் குத்தகைக்கு எடுத்திருக்கேன். சும்மா எடுக்கல, சொலையா பணம் கொடுத்தேன். முட்டா முதலாளி இதெல்லாம் சொந்தமா சம்பாதிச்சு பசங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டான்னா பத்திரம் செல்லாது. நீ சொந்தக்காரன் தானடா முதலாளிகிட்ட சொல்லி இந்த இடத்தை வாங்கி கொடுத்தேன். இப்ப இந்த இடத்தையே ஏப்ப விட பாக்குறியடா? இடத்தான் ஏப்ப விட்டுட்டானே, அதுக்கப்புறம் ஏப்ப விட பாக்குறேன்னு சொல்றிய, என்ன அர்த்தம்? யோ குப்புசாமி, நீ ஒரு கணத்து தவளையா? நான் குளத்து தவளையா இருந்தா பாம்பு முழுங்கிடுமே. யோ குப்புசாமி, என் நிலைமை உனக்கு வந்தாலும் வரும். அதனால முன்னெச்சரிக்கையா உன் பொண்ணை ஜக்குக்கு கொடுத்து இந்த இடத்தையும் ஜக்குக்கு கொடுத்துரு. அப்பதான் செட்டப் அழகா இருக்கும், நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இப்பதான்டா தேங்காய திருவுற மாதிரி திருவி 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 பாக்குறேன். இந்த விஷமத்தனத்துக்கெல்லாம் நீதான் காரணமா? யார்கிட்ட டனால் டனால் பேசுற நீ? வாய மூடுறா. இடத்தை காலி பண்ண முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியவே முடியாது. முடியாதா? என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும். வேட்டியை விட்டுட்டு போ. இந்த கிழவனை பத்தி கவலைப்படாதே, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். டேய் நில்லுடா. என்ன டாடி கோவமா இருக்கீங்க? என்ன நீ செய்த காரியத்துக்கு வேற எப்படியா இருப்பாங்க? ஒரே பெருமிட்ட 2 பேருக்கு வைக்கிறது என்னடா பிசினஸ்? நாணயமான வழியில பண்ற பிசினஸ் தாண்டா ரொம்ப நாளைக்கு நிலைக்கும். தப்பான வழியில சம்பாதிக்கிற பணம் கொஞ்ச நாள் கூட நிக்காது. எவ்வளவோ நாணயமானவன் பேர் வாங்கினவனா அதை கெடுத்துட்டேடா நீ. நாணயத்தை பார்த்தா நாணயம் சம்பாதிக்க முடியாது. பிசினஸ்ல பணம் வரணும், அதான் முக்கியம். அது எப்படி வந்தா என்ன? எனக்கு நாணயத்தை பத்தி நீ சொல்ற இல்ல? தோளுக்கு மிஞ்சினா தோழம்பாங்க. நான் உங்க தலைக்கு மேல இருக்கேன். கைய வச்சீங்க. பேஷ். கேட்டீங்களா ஃபாதர்? நான் என்ன ஒழுங்கா பிசினஸ் பண்ணலாங்கிறதுக்காக பொறுப்பை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தீங்க. பலன் நீங்க அடிச்சா அவன் திருப்பி அடிப்பானா? வாங்கிக்கிறது 2 பேரும் எக்கேடாவது கேட்டு போங்க. என் கண்ணை முடிக்காம தொலைங்க. வாடா கேட் கொடுற.
எல்லாம் என் தலைவிதி. நான் செஞ்ச பாவம் ரெண்டு கொள்ளிக்கட்டையா வந்து பறந்துருக்கு. முதலாளி, இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு. என்ன தூக்கில தொங்க சொல்றியா? முதலாளி, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்கள திருத்தறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. திருத்துறதா? சிவங்களாவது திருந்துறதாவது? முதலாளி, உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை சாப்பிட்டு குணப்படுத்திடலாம். ஆனா வியாதி என்னன்னு தெரிஞ்சால மருந்து கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி இவங்க 2 பேருக்கு என்ன வியாதி வந்திருக்குன்னு தெரிஞ்சு மருந்து கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். இவங்களுக்கு இருக்கிற வியாதி திமிரு, பொறுக்கித்தனம், சூதாட்டம், திருட்டுத்தனம், பொம்பளை ஷோக்கு. இதுக்கெல்லாம் மருந்து கிடையாதுப்பா. இருக்கு. இவங்களுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடும். அதாவது 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும் சொல்றாரு. ஆமா, இவங்களுக்காக வேதனைப்படுறது போறாதுன்னு வர்ற மருமகளுக்காக வேற நான் வருத்தப்படணுங்கிறியா? அப்படி அல்ல முதலாளி, நல்ல புத்திசாலியா அழகா 2 பெண்களை பார்த்து இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க 2 பேரும் இவங்க 2 பேரையும் திருத்திடுவாங்கங்கிறேன். இந்த பொறுக்கி பசங்களுக்கு யாரையா பொண்ணு கொடுப்பாங்க? அதுக்கு ஆள் இருக்கு, நான் ஏற்பாடு பண்றேன். சரி, நாம முதல்ல ஜக்கு கிட்ட போய் அவனை வீட்டை காலி பண்ண வச்சு இவங்க எழுதி கொடுத்திருக்கிற பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துடணுமையா? முதலாளி, ஜக்கு விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா திறந்து வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழையிற? நாய் நீடா, நான் சிங்கம். எங்கடா வந்த? இந்த இடத்தை காலி பண்ணி சாவி எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். சாவியா? இரு குடுக்கறேன்.